Praise the Lord. Today's Dunamis word. எஸ்ஐயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்று நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆனா பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் ஒரு சில நாளை மாத்திரம் குறிப்பிட்டு இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானித்து துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நாம் அப்படி செய்வது தவறு. ஆனா ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவை பாடுகளை நினைத்து தியானித்து ஜெபிப்பது மிகவும் அவசியம். அன்னாள் என்னும் ஸ்திரீ தேவனிடத்துல தன்னுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்த பிறகு அவங்க துக்கமுகமா இருக்கவில்லை. அதே போலதான் நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவருடைய பாதத்துல இறக்கி வைக்கும் பொழுது அவர் நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க செய்வார். ஆகவே மற்ற ஜனங்களை மாதிரி இல்லாம இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் சிலுவை பாடுகளை தியானித்து அதிலிருந்து வருகிறதான பலத்தை சுதந்திரித்து கொண்டு முன்னேறி செல்வோம். ஜெபிப்போம். ஒன்றான மெய் தேவனே, இசப்பா, பாரம்பரிய கிறிஸ்தவர்களைப் போல நாங்களும் அந்த அன்னைக்கு மட்டும் உம்முடைய சிலுவை பாடுகளை தியானிப்பதை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை பாடுகளை தியானித்து அதிலிருந்து வருகிறதான பலத்தை நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரம் எங்களோடு இருந்து நடத்தட்டும்பா. ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவாராக. Grow powerful, be dunamis. God bless you.